நவம்பர் 2024க்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரோட பார்ட் பி தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் பியில் இந்த தடவை ப்ராப்ளமும் இருக்குது, தியரியும் இருக்குது. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் தியரி வந்து எக்ஸ்பிளைன் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்றது அது ஒரு டிஸ்டிங்க்ட் வேல்யூ, ஒரு செப்பரேட் வேல்யூவாக இருக்கும். இதே கண்டினியூஸ்னா கிளாஸ் இன்டர்வல், இதுலேருந்து இது அது மாதிரி வேல்யூவாக இருக்கும். இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வரைக்கும். இப்போ இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃபாக இருக்கும். இது தியரி பார்ட் வந்து நீங்கள் அப்படி படிச்சுக்கலாம் இதில். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி எக்ஸ்பிளனேஷன். அண்ட் 14th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டேட்டா பை மீன்ஸ் ஆஃப் அ பர்சன்டேஜ் பார் டயக்ராம். பர்சன்டேஜ் பார் டயக்ராம் வரைகிறதுக்கு இந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை நான் முதல்ல பர்சன்டேஜ்க்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்க. முதல்ல எனக்கு டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு டோட்டல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். டோட்டல் இருந்ததுன்னா இதை அப்படியே எடுத்து ப்ரொசீட் பண்ணிப்பேன். டோட்டல் டேபிள் இல்லை அப்படின்னா நாமளே வந்து டோட்டல் போட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இந்த டேபிளில் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, கீழே டோட்டல் கொடுத்துட்டாங்க, நம்ம அதை அப்படியே எடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். அதை அப்படியே எழுதிக்கலாம். 1992, 1993, 1994க்கான பர்சன்டேஜ் கொண்டு வர போகிறோம். இதுக்கு நேரம் அப்படியே எழுதுறேன் நான். ஸோ இது ரா மெட்டீரியலுக்கான வேல்யூ, இது லேபருக்கான வேல்யூ, அடுத்தது ஓவர் ஹெட்டுக்கான வேல்யூ அண்ட் அதர்ஸ். இது எப்படி கால்குலேட் பண்ணா, இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 5000 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 5000 டிவைடட் பை அதோட டோட்டல். டோட்டல் என்ன 10,000. ஸோ 10,000 இன்டூ பர்சன்டேஜ் வேணுன்றதுனால 100. ஸோ 5000 பை 10,000 இன்டூ 100 போட்டால் நம்மளோட வேல்யூ 50 அப்படின்னு வரும். இப்போ இதே இது அடுத்த வேல்யூக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2000. லேபர் வேல்யூ வந்து 2000 divided by 10,000. So 2000 divided by 10,000 into 100 அப்படின்னு வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அது 20. இது மாதிரி ஒரு வேல்யூவா கால்குலேட் பண்ணணும். திருப்பி நமக்கு ஓவர் ஹெட்டும் 2000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் ஹெட்டும் 2000ன்றதுனால அதோட வேல்யூவும் 20. லாஸ்ட்ல அதர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 divided by 10,000 that is total into 100. இதை கால்குலேட் பண்ணா 10. இப்போ இதை ஆட் பண்ணால் 100 வரும். அதுதான் பர்சன்டேஜ் பார் டயக்ராமில் நம்ம செக் பண்ண வேண்டியது. இப்போ ஒரு இயருக்கு முடிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த இயர் பாருங்க, 6600 டிவைடட் பை அதோட டோட்டல் 12,000 இன்டூ 100. ஸோ அதை நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 55 அப்படின்னு வரும். அதே மாதிரி 3000 டிவைடட் பை 12,000 போடும்போது 25. நெக்ஸ்ட் ஓவர் ஹெட்டுக்கு 1800 டிவைடட் பை 12,000 போடும்போது இது 15, இது 5. இதே மாதிரி 1994க்கு கால்குலேட் பண்ணால் 60, 20, 12, 8. இதில் எதை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 100 தான் வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். பர்சன்டேஜ் பார் டயக்ராமுக்கு முதல்ல டேபிள் போட்டாச்சு. இப்போ இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டயக்ராமுக்கு கொண்டு வர போகிறோம். நான் வந்து கீழே கிராஃப் ஷீட்டில் போட போகிறேன் இதை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இயர் எடுத்துக்க போகிறோம், அண்ட் ஒய் ஆக்சிஸில் ரா, லேபர், ஓவர் ஹெட் அது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது 100ன்னு எடுத்துக்கிட்டா இங்கே நமக்கு 10-10ஆகவும் எடுத்துக்கலாம், எப்படியும் எடுத்துக்கலாம் நம்ம. நான் வந்து 10-10ஆகவே எடுத்துக்கிறேன். 70, 60, 50, 40, 30, 20, 10. அண்ட் இந்த பக்கம் நமக்கு 3 இயர் தான் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த இயர் வந்து நான் இங்கே 3 ஆக்சிஸ் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஏன்னா பார்க்கறதுக்கு விசையில் 2 ஆக்சிஸ் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து கேப் விட்டுட்டு திருப்பி 2 ஆக்சிஸ், திருப்பி கேப் விட்டுட்டு திருப்பி 2 ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு 3 வருஷம் இருக்கா, ஒரு வருஷமாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1992. ஸோ முதல் வருஷம் வந்து 1992, அடுத்த வருஷம் 1990. ஈக்குவல் ஸ்பேஸ் பாருங்க, கரெக்டாக 2 ஆக்சிஸ் எடுத்திருக்கோம், 2 ஆக்சிஸ் ஸ்பேஸ் விட்டுருக்கோம்.
1994. அண்ட் இது பர்சன்டேஜ் பார் டயக்ராம்ன்றதுனால 100 தான் நமக்கு மேக்ஸிமம். 100 வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பார் ரெக்டாங்கிள் பாரை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்த உடனே என்ன பண்றோம், ஸ்கேல் வச்சு பர்ஃபெக்டா ஒரு இது ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம்ன்றதுனால இது மாதிரி இருக்கு. ஸோ இது 100க்கும் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதுல சப்டிவைட் பண்ண போறோம். ஸோ செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட். ஸோ மூணுமே ஈக்குவலா 100. அதுக்கப்புறமா நம்ம சப்டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் 50 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரா மெட்டீரியல 50. 1992க்கு ரா மெட்டீரியல் வந்து 50. ஸோ இது வந்து ரா மெட்டீரியல். இதுக்கு ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது வந்து ரா மெட்டீரியலுக்கான டிசைனா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 20 வந்து அடுத்ததுக்கானது. அந்த 20க்கான ஹெட்டிங் லேபர் வந்து 20. 50லேருந்து 20னா நமக்கு எங்கே வரும், 70 வரைக்கும் வருமா. ஸோ 70 வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு இன்னொரு டிசைன் கொடுத்துட்றோம் நம்ம. இது லேபர். அடுத்தது ஓவர் ஹெட்டும் 20 தான். அப்போ 70லேருந்து 20னா 90 வரைக்கும் போகும். இதுக்கு ஒரு டிசைன் கொடுக்கணும். இதுக்கு இப்படி ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிசைன், நமக்கு 4 சப்டிவிஷன் இருக்கிறதுனால 4 டிசைன் கொடுத்துட்றோம். அண்ட் லாஸ்ட்ல இது வந்து ஒரு ரவுண்டா போட்டாச்சு. ஓகே, தட் இஸ் அதர்ஸ். இப்போ அடுத்ததுல நமக்கு ரா மெட்டீரியல் வந்து 55 கொடுத்துருக்காங்க. அப்போ 55 வரைக்கும், 55னா இந்த இடத்துல மிடில் வரைக்கும் நமக்கு ரா மெட்டீரியல் அதே டிசைன் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் 25. ஸோ 55 + 25 உங்களுக்கு தெரியலன்னா ஆட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. 55 + 25ன்றது 80. ஸோ அடுத்த வேல்யூ வந்து 80 வரைக்கும் மார்க் பண்ணணும். 80 வரைக்கும் மார்க் பண்ணால் இங்கே வந்துடும். ஸோ 80 வரைக்கும் என்ன அப்படின்னா லேபருக்கான டிசைன் இது டாட். அண்ட் நெக்ஸ்ட் 15. ஸோ 80லேருந்து 15 அப்படின்றது 95. ஸோ 95ன்றது இங்கே வரைக்கும் இருக்கு. ஓவர் ஹெட் அதுக்கான டிசைன் இது. அண்ட் லாஸ்ட்ல 5. அண்ட் லாஸ்ட் ஒன்ல 60 வரைக்குமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரா மெட்டீரியல் தான். ஸோ 60 வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது 20ன்றது அப்போ 80 வரைக்கும் கவர் ஆயிரும். 80 வரைக்கும் லேபர். அண்ட் நெக்ஸ்ட் 12ன்றது நீங்க இப்போ மைன்யூட்டா பார்க்குற மாதிரி இருக்கும். இது 10லேருந்து ஒரு 2 லைன்ஸ், எக்ஸாக்டா ஒரு 2 லைன்ஸ் மார்க் பண்ணிட்டு அதுல ஓவர் ஹெட் அண்ட் அதர்ஸ். இப்போ சைடில் நீங்கள் வரையணும். பாக்ஸ் வரைஞ்சி இந்த மாதிரி டிசைன் இருக்கிறது ரா மெட்டீரியல். இது ரா மெட்டீரியல். அடுத்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு வெறும் டாட்டா போட்டிருக்கிறது லேபர். அண்ட் அடுத்தது ஒரு பாக்ஸ் போட்டு இப்படி லைன் போடுறது வந்து நமக்கு ஓவர் ஹெட் வேல்யூ. அண்ட் லாஸ்ட்ல ஒரு பாக்ஸ் போட்டு ரவுண்டா போட்டுட்டு அது அதர்ஸ். நீங்க வேற டிசைன் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, 15th கொஸ்டின் வந்து கால்குலேட் மோட். இப்போ கொஸ்டின் வந்து கிளாஸ் இன்டர்வெல்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம முதல்ல என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் இன்டர்வெல் கரெக்டாக இருக்கா, நமக்கு கண்டினியூஸாக இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல செக் பண்ணோம். இப்போ இங்கே 0லேருந்து 19, பட் இங்கே 19க்கும் 20க்கும் நடுவில் கேப் இருக்கு. இது பேர் வந்து இன்க்ளூசிவ் டைப்பு. இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம முதல்ல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி லிமிட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் சம்மு ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸ் லிமிட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் இன்டர்வலை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா, இங்கே ஒரு 0.5, இந்த பக்கம் ஒரு 0.5 அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ 0லேருந்து 0.5 முன்னாடி போச்சுன்னா அது -0.5 ஆகும். -0.5லேருந்து 19.5 இதே மாதிரியே ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணும்போது இப்போ எனக்கு இங்கே என்னவாயிடும்னா 19.5ன்னு வரும். இங்கே மேலே பாருங்க 20லேருந்து 0.5 முன்னாடி போனால் என்ன 19.5. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் 0.5 மூவ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட்லையும் 0.5 மூவ் பண்ணணும்.
அப்போ 19.5 இந்த பக்கம் என்னவாகும் 39.5. அடுத்து 40ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணும்போது மைனஸ் ஆகுது. ஸோ 39.5 இங்கே ப்ளஸ் ஆகும் 59.5. அதே மாதிரி இந்த பக்கம் 59.5 இங்கே 79.5. ஸோ இது வந்து எப்படின்னா இங்கே 0.5 இங்கே ஆட் ஆகும், இங்கே சப்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல ஆட் ஆகுது அண்ட் இந்த பக்கம் சப்ட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ 40 எடுத்தேன்னா இங்கே மைனஸ் ஆகி 39.5 வந்திருக்கும், இங்கே ஆட் ஆகி 59.5 வந்திருக்கும். ஓகே, 79.5. அடுத்தது 80 மூவ் பண்ணும்போது 79.5 வந்து 89.5. இது நம்மளோட கிளாஸ் இன்டர்வல். இப்போ இந்த கிளாஸ் இன்டர்வலுக்கு ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி 5, 20, 35, 20 அண்ட் 12. நம்ம கொஸ்டின் என்ன, கால்குலேட் மோடு, அதான் கொஸ்டின். மோடு கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்றது 35. அப்போ 35 எதில் இருக்கோ அந்த வேல்யூ ஃபுல்லாக இப்படியே எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இது நம்மளோட F1, இது நமக்கு லோவர் லிமிட் அண்ட் மேலே F1க்கு மேலே இருக்கிறது F0, F1க்கு கீழே இருக்கிறது F2. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? மோடோட கண்டினியூஸ் ஃபார்முலா L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2. சாரி, இங்கே நமக்கு இடம் பத்தல. இதில் நம்ம வேற டேபிளில் வேற எதுவும் கால்குலேட் பண்ண போகிறது இல்லை, அதனால இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஈக்குவல் டு எல் பிளஸ் F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into C. Lன்றது lower limit 39.5, F1ன்றது அதோட frequency, F0ன்றது அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, F2ன்றது அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூ, Cன்றது கிளாஸ் லிமிட். கிளாஸ் லிமிட் நமக்கு வந்து இப்போ 39.5 59.5ன்றது 20. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மோட் ஈக்குவல் டு எல், லோவர் லிமிட் என்ன 39.5 ப்ளஸ் F1 என்ன கொடுத்துருக்கோம் 35 மைனஸ் F0ன்றது 20 டிவைடட் பை 2 இன்ட்டு F1ன்றது 35, F0 20, F2வும் 20 இன்ட்டு Cயும் 20. நமக்கு இங்கே Cன்றது கிளாஸ் லிமிட். சிலர் வந்து ஐன்னு கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 39.5 ப்ளஸ் 35 மைனஸ் 20ன்றது 15 டிவைடட் பை 70 மைனஸ் 40ன்றது 30 இன்டூ 20. ஸோ 15/30ன்றது 1/2. 1/2 இன்டூ, இப்போ இதை கேன்சல் பண்ண முடியும் நம்ம 2 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ண முடியும் 10. ஸோ 39.5 ப்ளஸ் 10, final value 49.5. ஓகே, 16th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்யூட் மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீன்ஸ். ஸோ மீன் யூஸ் பண்ணி மீன் டீவியேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீன் யூஸ் பண்ணி மீன் டீவியேஷன் கால்குலேட் பண்ணா முதல்ல நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது ஒரு டிஸ்கிரீட் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸையும் எஃப்ஐயும் எடுத்து எழுதிக்கலாம். 2, 4, 6, 8, 10. frequency 1, 4, 6, 4, 1. இப்போ இதுக்கு எனக்கு மீன் கண்டுபிடிக்கணும். முதல்ல மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுதலாம். ஸோ மீன் ஈக்குவல் டு எஃப்பும் எக்ஸும் இருந்ததுன்னா சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். ஸோ அப்போ எனக்கு எஃப்எக்ஸ் வேணும். எஃப்எக்ஸ்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 2, 16, 36, 32, 10. எஃப்எக்ஸ்க்கும் டோட்டல் வேணும், எஃப்க்கும் டோட்டல் வேணும். எஃப்எக்ஸ்க்கும் எஃப்க்கும் நான் டோட்டல் கண்டுபிடிச்சேன்னா எஃப்எக்ஸோட டோட்டல் வந்து 96 அண்ட் எஃப்போட டோட்டல் 16. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 96/16 டிவைட் பண்ணால் 6.
இப்போ மீன் டீவியேஷனுக்கு போயிடலாம். நான் மீன் யூஸ் பண்ணி மீன் டீவியேஷன் சொன்னதுனால முதல்ல மீன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மீன் டீவியேஷனுக்கான ஃபார்முலா எம்டி summation f into x minus mean divided by summation f. இதுல என்கிட்ட summation f ஏற்கனவே இருக்கு. modulus of x minus mean தான் நம்ம கிட்ட இல்ல. ஸோ இங்கே நம்ம அதை கால்குலேட் பண்ண போறோம். modulus of x minus mean மீன்ன்ற வேல்யூ என்னது 6. இப்போ தானே கால்குலேட் பண்ணோம் 6. ஸோ x minus 6 ஒவ்வொரு எக்ஸையும் 6ஆல மைனஸ் பண்ண போறோம். ஸோ 2 minus 6ன்றது -4, பட் மாடுலஸ்ல இருக்கிறதுனால அது +4. 4 minus 6 2, 6 minus 6 0, xன்றது ஃபர்ஸ்ட் காலம். 8 minus 6 2, 10 minus 6 4. இதுக்கு நான் என்ன பண்ண அடுத்தது f into x minus இந்த மீன் வேல்யூ. இந்த 6ன்றது வந்து மீன், நான் இங்க புரியறதுக்காக எழுதுறேன் மீன். ஓகே, இப்போ f-ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1 into 4 4, 4 into 2 8, 6 into 0 0, 8 4. இதோட டோட்டல் வேணும். இதோட டோட்டல் 24. கொண்டு போய் கீழே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 24 divided by 16 which is 3/2. ஸோ உன்னோட ஆன்சர் 1.5. நீங்கள் இதை கால்குலேட்டர்ல போட்டிங்கன்னா 1.5 அப்படின்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன். ஸோ நமக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன், சிம்பிள், பார்ஷியல் அண்ட் மல்டிபிள், லீனியர் அண்ட் நான் லீனியர். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்ல இருக்கும். தியரி கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் கண்டிஜென்சி டேபிள். ஸோ கண்டிஜென்சி டேபிள்ன்றது ஃப்ரீக்வன்சியை 2 காம்பினேஷன்ஸ். ஸோ ஒரே ஒரு காம்பினேஷன்ல போடுறது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அதையே வந்து 2 காம்பினேஷன், 2 டேட்டாவை நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிஜென்சி டேபிள். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. அது அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். 5 மார்க்ல தான் கேட்டிருக்காங்க, அதனால இது எழுதினாலே போதும். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், டிரா எ ஹிஸ்டோகிராம் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கண்டினியூஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட்டால நமக்கு எங்கேயுமே கேப் இல்லை, அதனால அப்படியே வரைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ 30 to 40, 40 to 50 அதை வந்து நம்ம எதில் எடுக்கிறோம்னா கிராஃப் ஷீட்ல எடுத்துக்கிறோம். இந்த கிராஃப் ஷீட்ல ஃப்ரீக்வன்சியில் எது அதிகமாக இருக்குன்னு பாருங்க. ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 12 தான் இருக்கு, அதனால நம்ம 12லேருந்தே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இல்லை 13லேருந்து கூட மார்க் பண்ணிக்கலாம். 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, இந்த பக்கம் 30லேருந்து ஆரம்பிக்கிறேன். 30லேருந்து 40, 40லேருந்து 50, 50லேருந்து 60, கண்டினியூஸாக நம்ம எழுதிக்கலாம். 60, 60லேருந்து 70, 70லேருந்து 80. நான் 30லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நம்ம 10லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 80 தான் நமக்கு மேக்ஸிமம். ஸோ 80 வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 30லேருந்து 40 3, அடுத்தது 5. ஹிஸ்டோகிராம் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ 30லேருந்து 40 3 அப்படின்னா 3 வரைக்கும் லைன், இது ஹிஸ்டோகிராம். 40லேருந்து 50 வந்து 5, ஸோ 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த பார். அடுத்தது 12, 12 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா விசிபிளா அழகா தெரியணும் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 8 4, ஸோ 8 வரைக்கும். நெக்ஸ்ட் லிமிட் வந்து 8 வரைக்கும். அடுத்தது 4 வரைக்கும்.
இது ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராமும் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஸோ ரெண்டு தனித்தனியா வரையணும்னு இல்லை, இதுலயே வரைஞ்சிக்கலாம். இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அதை ஜாயின் பண்றது தான் ஃப்ரீக்வன்சி பாலிகன். நீங்க ஸ்கேல் வச்சு கரெக்டா மிட் பாயிண்ட்ல இருந்து அடுத்த மிட் பாயிண்ட் கரெக்டா வரல. ஓகே, இதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஒரு ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிட்டு அதுல எக்ஸாக்டா மிடில் அந்த ரெக்டாங்கிள் பார்ல இருக்க எக்ஸாக்ட் மிடில் பாயிண்ட் எடுத்து வரைஞ்சிங்கன்னா தட் இஸ் ஃப்ரீக்வன்சி பாலிகன்.